வணக்கம் தமிழா! அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நான் உங்கள் தமிழன். தமிழ்நாட்டுல, தமிழ் மக்கள், இந்தியா, இந்தியா மக்கள், இப்படி எல்லாருக்கும் நம்ம பிரிக்கலாம். ஆனா மக்களாகிய மனசு எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாரி மனசு தாங்க. எல்லாருக்கும் கஷ்டப்படணும், பணம் சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கு. ஆனா அது எப்படி பண்றது தான் இங்க யாரு பேருக்கு சில சில பேருக்கு தெரியல, பல பேருக்கு புரியல. அதனால தான் வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இங்க கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இங்க நாம கஷ்டப்படுறதுக்கு உண்மையான காரணமே அதிகமான பேராசைகள். ஸோ எதிர் வீட்ல இது வச்சிருக்கான், அது வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டி போட்டுன்னு நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். அது எதுவுமே இல்லாம இன்னைக்கு ரூ. 100 வந்திருக்கா, அத வச்சு நம்ம குடும்பத்த காப்பாத்த முடியும். அப்படி நினைச்சுட்டாலே எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சந்தோஷமா வாழலாங்க. என்னங்க இது ஒரு பிறப்பு தாங்க. இது எதிர் வீட்ல அவன் வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், பக்கத்து வீட்ல இது வச்சிருக்கான், அது வச்சிருக்கான், இப்படி டென்ஷன் இல்லாம, குறைகள் இல்லாம, கவலைகள் இல்லாம, ரூ. 100 கிடைச்சாலும் சந்தோஷம். இன்னைக்கு ரூ. 100 கிடைச்சிருப்பா. இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் வீட்டுக்கு? நமக்கு என்ன வேணும்? பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? ஒய்ஃப்க்கு என்ன வேணும்? அந்த ரூ. 100க்குள்ள என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணிக்கணும். அடுத்த நாள் ரூ. 1000 கிடைக்குதா? நம்ம அன்னைக்கு கிடைச்சம்போது தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு என்ன வேணுமோ அத நம்ம பண்ணிக்கணும். ஆனா இங்க பல பேரு கௌரவத்துக்காகவும், முரட்டு கௌரவத்துக்காகவும் இங்க பல பேர் பல கடன வாங்கிட்டு, பல செலவு செஞ்சுட்டு, கடனா பட்டு, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொங்கழிஞ்சு, வாழ்க்கைய வெறுத்து சில பேர் தற்கொலைக்கே போயிடுறாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ வந்தாலும் வைத்து வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எப்போதும் அழகானதுங்க. அத விட்டுட்டு என்ன கடவுள் இப்படி படைச்சிட்டாரு, அப்படி படைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, கடன் வாங்கி கடவுள் கோயிலுக்கு போறவனும், ஓகேவா? கடன் வாங்கி குடும்பத்த பண்றவனும் என்னைக்கும் உருப்படவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாம வாழ பழகிக்கொள்ளுங்க. இதுதான் நம்மளுக்கு நல்லது, நமக்கு நல்லது. நன்றியுடன் நான் உங்கள் தமிழன்.